அன்னை தெரேசா தன்னுடைய அழைப்பை சரிவர உணர்ந்து கொண்டார். அவர் கடவுள் தன்னை அழைத்த போது திருப்பணிக்க அவர் உணர்ந்தார், இந்த பணிக்கு என்னை அழைக்கிறார், இதுதான் கடவுள் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை அவர் உணர்ந்தார். இதுதான் என்னுடைய பங்களிப்பு, கடவுளுக்கு நான் இதைத்தான் பங்களிப்பாக செய்ய வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார். அதுபோலதான் இலங்கையில் 2 பெண்மணிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். கிளிநொச்சி பகுதியில் கருணா இல்லத்தை ஆரம்பித்த மிஸ் அச்சு, அவர் இங்கிலாந்தில் இருந்து தனது இளம் வயதிலே செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர். அவை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இலங்கைக்கு வருகிறார். ஒரு பெண்ணாக 15 வயது நிரம்பிய ஒரு இளம் பெண்ணாக வருகிறார். அவர் வந்து கோப்பாய் கிறிஸ்டியன் காலேஜ் யாழ்ப்பாணத்தில் அங்கு கல்வி கற்று வந்து வைஸ் பிரின்சிபலாக அவர் அங்கு கல்வி கற்ற பின்னர் மிகவும் காட்டு பகுதி இலங்கையில் அப்போ கிளிநொச்சி பகுதிக்கு வந்து அந்த காட்டை வெட்டி தனியாக அந்த காடை துப்புரவாக்கி வெட்டி அதில் கருணை இல்லத்தை ஆரம்பிக்கிறார். அது பெண்களையும், அதாவது அனாதை பெண்கள், பெற்றோரற்ற பெண் பிள்ளைகளை மையப்படுத்திய ஒரு நிறுவனம். அவர்களுக்கான அன்பை அவர் வழங்கினார். இன்றும் அந்த நிறுவனம் காணப்படுகிறது. அந்த பகுதிகளை நாங்கள் போகின்ற போது மக்கள் இன்றும் அந்த வெள்ளையம்மாவை குறித்து பேசுவார், சொல்வார்கள். வெள்ளையம் ஒரு பெண்மணியாக கடவுள் இதே இடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை மிஸ் அச்சு உணர்ந்தார். அதே போன்றுதான் இப்ரில் காந்தி, அவருடைய உருவப்படம் சிலை இருக்கிறது தலாவில், மகிழ்ச்சியின் இல்லம், ஹவுஸ் ஆஃப் ஜோய். அவர் ஒரு இளமையாக தான் வந்தார். மிக பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மணி எல்லாவற்றையும் தூங்கி எறிந்தார். இங்கு வந்தார். இங்கு வருகின்ற வேளையில் சிறப்பாக அனுதபுரம், கம்பள பகுதிகளில் மலேரியா நோய் அதிகம் இருந்த காலம். மலேரியாவால் மக்கள் மடித்தார்கள். எனவே அவர் அவர்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்தார். இன்றும் நினைவு பேராக அந்த பெண்களுக்கான இல்லம் ஒன்று ஆரம்பிக்கவில்லை. எனவே இவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் வெளிநாட்டு மக்களுடைய வரலாறுகள் தான் இலங்கையில் இருக்கிறது. இலங்கை பெண்மணி ஒருவர் இப்படிப்பட்ட பணியை செய்தார் என்று வரலாறு இல்லை. அப்படி என்றால் இலங்கையில் இருக்கிற பெண்கள் இதுவரை தங்களுடைய சிறப்பு அழைப்பை உணரலையா? இந்தியாவில் இருந்த ஜோசப் வாஸ் என்ற புனிதர், அவர் அப்பொழுது இலங்கையில் போர்த்துகீயர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம். போர்த்துகீயர்கள் அங்கே ஒல்லாந்தர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம். ஒல்லாந்தர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள். துன்புறுத்தினபடியாக இவர் அங்குள்ள இந்தியாவில் கோவா பகுதியில் இருந்த போர்த்துகீய தலைமை பீடத்தில் கேட்கிறார், போய் நான் இலங்கைக்கு போகிறேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், போக வேண்டாம், இலங்கையில் யுத்தம் இருக்கிறது, நீ இப்பொழுது அங்கே செல்ல வேண்டாம். ஆனால் கீழ்ப்படி வென்ற ஜோசபாஸ் கட்டுமரத்தில் ஏறி தனது பணியாளர் ஜோனோடு வருகிறார். அவர் வந்து பல பகுதிகளில் ஊழியம் செய்த பின்னர் கண்டிக்கு வருகிறார். வருகின்ற வேளையில் இந்த கண்டியில் வைசூரி என்று சொல்ல கொடிய காய்ச்சல் பரவி மக்கள் எல்லாரும் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் சாகுகிறார்கள். அப்பொழுது இலங்கை நரேந்திர சிங்கர் என்று சொல்லும் அரசர் நாடு கொண்டிருக்கிறார். அவள் என்ன செய்கிறார்? இவரை பிடித்து சிறைக்குள்ளே அடைக்கிறார். நீ ஒரு உளவாளி என்று பார்க்கிறேன். சற்று காலங்கள் பின்னர் நரேந்திர சிங்கர் அறிகின்றார், இவர் உளவாளி அல்ல, போர்த்துகீய பாதிரியார். அவரை விடுதலை செய்கிறார். அப்பொழுது அநேகர் சொல்லுகிறார்கள், இடத்திலிருந்து போய்விடுங்கள், கொடிய கொள்ளை நோய் பரவுகிறார். ஆனால் யோசபாசோ இந்த இடத்தை விட்டு
நகரவில்லை, இங்கேயே மடிந்தார். கடவுள் தன்னிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன என்பதை சரியா உணர்ந்தார். தலைமைப்புகளும் விடவில்லை, பல எதிர்ப்புகள், கீழ்ப்படியாமல் வந்தார். இதை கீழ்ப்படியாதவர்கள் என்ற வரலாறு தான் படிக்கிறோம். அன்பானவர்களே, கடவுளிடத்திலிருந்து எப்பொழுதும் பெருமவரான கடவுளை பார்க்கிறார். என்னால் என்ன கடவுளுக்கு கொடுக்கிறேன், என்னை ஒரு ஆணாகவே படைத்திருக்கிறார், அதனால் அவர் எதிர்பார்ப்பது என்ன? தலைவரை தாழ்த்துவோம். ஆனாலும் நீர
6வது திருமறை பாடம் வாசிக்கப்படும். 6வது பாடம். ஆறாவது திருமறை பாடம் யோவான் 19:30. இயேசு காரியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். வார்த்தைகளுக்குள்ளே ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தை, முடிந்தது. எனவே இதனை பல்வேறு நபர்கள் பல்வேறு பக்கத்தில் இருந்து விளக்க முற்படுவார்கள். எனவே பகுதியை ஆழமாக பார்க்கிற வேளையிலே அதனுடைய உணர்வு எவ்வாறு இருந்திருக்கும் என்று புரிந்திருக்கிற வேளையில் நான் பார்ப்பதெல்லாம் ஆண்டவர் என்பதை எனக்கு எதிராக செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் முடிந்தது. எதிராக சமயமும் அரசியலும் செய்து கொண்ட சூழ்ச்சிகள் எல்லாம் முடிந்தது. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மார்க்கு 3:6 படி. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடு கூட ஆலோசனை பண்ணினார்கள். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே சமயமும் அரசியலும் ஒன்றாக இணைந்து சூழ்ச்சி பண்ணி கொலை செய்ய ஆலோசனை தேடினார். இதில் பரிசேயர் என்பது சமயவாதிகள், ஏரோதியர்கள் என்பது அரசியல்வாதிகள். ஏரோது ஒரு அரசு, எனவே அரசியல்வாதிகள். பரிசேயர் என்பது சமயவாதிகள். எனவே சமயமும் அரசியல் ஒன்று சேர்ந்து அவரை கொலை செய்வதற்கு ஆலோசனை பண்ணிக் கொண்டே இருந்தார்கள். ஆரம்பத்தில் இருந்து இவர்கள் ஆலோசனை பண்ணிக் கொண்டிருந்ததை மார்க்கு செய்தி முழுவதுமாக நான் பார்க்கலாம். எனவேதான் ஆண்டவர் இயேசு இங்கு சொல்லுகின்ற காரணம், இப்ப அதெல்லாம் முடிந்தது. ஒரு ஆலோசனைகள் சூழ்ச்சிகள் எல்லாம் முடிந்தது. எத்தனை ஆலோசனைகளில் இந்த சூழ்ச்சிகளில் சமயமும் அரசியலும் செய்தது. முதலாவதாக நாங்கள் பார்க்கிற வேளையிலே சமயம் அல்லது சமயவாதிகள் செய்த சூழ்ச்சி அல்லது செய்த தவறு என்னவென்று பார்த்தால், தேவ நிந்தனை அல்லது தேவ தூஷணம் சொல்லியிருந்த ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். தேவ நிந்தனை அல்லது தேவ தூஷணம் என்று சொன்னால் தன்னை தேவனுக்கு சமமாக்கின்ற நிலை. ஒரு மனிதன் தன்னை கடவுளுக்கு சமமாக தான் இருக்கிறேன் என்று சொல்லுவது தேவ நிந்தனை. மோசேயுடைய சட்டங்களை கடைபிடிக்க வேண்டாம் என்று சொல்லுவது தேவ நிந்தனை. ஓய்வு நாள் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டாம் என்று சொல்லுவது தேவ நிந்தனை. எனவே தேவ நிந்தனை செய்கின்ற ஒரு மனிதனுக்கு சமயம் கொடுக்கக்கூடிய தண்டனை கல்லால் எறிந்து அவனை கொல்ல வேண்டும். அதனை தான் ஸ்தேவானுக்கு செய்தார்கள். அதனை நான் வீடியோ கிளிப்பில் பார்த்தோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தோம். அவன் மீது சுமத்தப்பட்ட குற்றமும் தேவ நிந்தனை. எனவே தேவ நிந்தனை செய்த ஒரு மனிதனுக்கு கல்லால் எறிந்து கொலை செய்வதுதான் நியாயப்பிரமாண சட்டம் என்று சொன்னால், ஏன் இயேசுவுக்கு சிலுவையை கொடுத்தார்கள்? இதுதான் சமயம் செய்த அநீதி. சமயம் செய்த அநீதி இங்கேதான் வெளிப்படையாகிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு தண்டனை, இன்னும் மனிதனுக்கு இன்னொரு தண்டனையா? இது நீதியா? சமயம் செய்த அநீதி இங்கேதான் வெளிப்படுகிறது. பொதுவாகவே மரண தண்டனையை கொடுப்பதற்கு ஜூத செனகரிப் என்று சொல்லப்படுகின்ற சங்கம், அது பகல் வேளைகளிலே தான் அவர்களுடைய கூட்டத்தை கூடுவார்கள். பகல் வேளைகளிலே தான் அவர்கள் கூட்டத்தை கூடுவார்கள். ஆனால் இயேசுவினுடைய மரணத்திலே மாத்திரம்
ஜூத செனகரின் சங்கம் இரவோடு இரவாக கூடி தீர்மானத்தை எடுத்தார்கள். ஏன் இந்த செயல்? செனகரின் சங்கம் பகலிலே கூடி தீர்மானம் எடுப்பது என்றால் ஏன் இயேசுவின் மரணத்தில் மட்டும் இறங்கக்கூடியது? இதுதான் சமயம் செய்த அநீதி, அரசியல் செய்த அநீதி என்ன? ஏன் ஆண்டவர் இயேசுவை பிலாத்து சிலுவைக்கு அனுப்புகிறார்? பொதுவாக அதாவது பிலாத்து ஒரு பாதி ஜூதன், அவன் ரோம குடியுரிமையும் இருக்கிறது, யூத குடியுரிமையும் இருக்கிறது. இப்படியான டபுள் சிட்டிசன்ஷிப். அவன் ஒரு முறை என்ன செய்தான் என்று சொன்னால், யூத மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அவன் கிணறு வெட்டி கொடுத்தான். கிணறு வெட்டிகள் மக்களை திருப்திப்படுத்துவதற்கு கிணறு வெட்டிகள். எனவே இந்த கிணறு வெட்டுகின்ற போது காசு காணாமல் போயிட்டான். அப்பொழுது அவன் என்ன செய்தார் என்று சொன்னால், யூத திரைசேரியிலே அவர்கள் பணத்தை திருடி என்ன செய்கிறார்? கிணறு வெட்டி முடித்தார். நல்லவர்கள் தான் செய்தார். திரைசேரி என்ன இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்ட ஒரு இடம் திரைசேரி. எனவே இவ்வாறு இவன் யூத திரைசேரியிலே களவெடுத்து பணத்தை கிணறு வெட்ட பயன்படுத்துகிற சம்பவத்தை கேள்விப்பட்ட ஒரு சிலர் பிலாத்துவை கேட்க போகிறார்கள், ஏன் இந்த காரியத்தை செய்கிறார்? அவ்வாறு கேட்க போன மக்களை பிலாத்து கொலை செய்தார். கேட்க போனவர்களை கொலை செய்தார். எனவே யூதர்கள் பிலாத்து மீது அதிக பொறுப்பாக கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இவன் யூதர்களை கொலை செய்த ஒரு அரசியல்வாதி. மனதறிவிலே பார்க்கின்ற வேளையில் ரோமர்களுடைய ஒரு நாணயம் எங்களிடத்தில் இருக்கிற நாணயமாக கோயின்ஸ் போல ரோமர்களிடத்திலே இருந்தது. ஒருபோதுமே ரோமர்கள் தங்களுடைய நாணயத்திலே தங்களுடைய அரசனுடைய பெயரை பதிக்க மாட்டார்கள். அந்த நாணயத்திலே அரசனுடைய தலையையோ அரசனுடைய பெயரையோ அவர்கள் பதிக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அது சாபம் என்று ரோமர்கள் கருதினார்கள். ஆனால் பிலாத்து என்ன செய்தார் என்றால், அந்த ரோம நாணயத்திலே ரோம அரசனாகிய சீசனுடைய உருவப்படத்தை அவர் பதித்தார். இது மகாபெரிய தவறு, மகாபெரிய தவறு. எனவே இதனாலே பிலாத்துவை ரோமர்கள் வெறுத்தார்கள். இப்பொழுது ரோமர்களுடைய வெறுப்புக்கும் இவர் பிலாத்து காரணமாகிறார். இப்பேற்பட்ட பின்னணியிலே தான் இயேசு கொண்டு வரப்பட்டு முன்னால் நிறுத்தப்படுகிறார். ஒரு பக்கம் யூதர்கள் வந்து சொல்லுகின்ற காரியம், இவன் தேவன் என்பதை பொருட்படுத்தப்பட்டவன், எனவே இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். மறுகரையிலே ரோமர்கள் வந்து சொல்லுகின்ற கருத்து, இவன் கலகக்காரன், இவனை தொடர்ச்சியாக விட்டால் நாட்டிலே கலகம் ஏற்படும் என்பது ரோமர்களுடைய குற்றச்சாட்டு. இந்த இரண்டுக்கும் இடையிலே பிலாத்து அகப்பட்டு போயிருக்கிறார். இப்பொழுதுதான் நாம் பார்க்கிறோம், நல்ல தருணம் இருக்கு. யூதர்களை நான் திருப்திப்படுத்த வேண்டும், ரோமர்களையும் நான் திருப்திப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த இரண்டு மக்களும் என்னை வெறுத்திருக்கிறார்கள் என்னுடைய செயற்பாட்டிலே. ஏனென்றால் யூதர்களுக்கு வெறுப்பு இருக்கிறது, நான் யூதர்களை கொலை செய்தேன் என்ற காரணத்தினாலே. ரோமர்களுக்கு வெறுப்பு இருக்கிறது, ஏனென்றால் ரோம நாணயத்தை நான் ரோம அரசனை நாணயத்திலே பதித்து வைத்திருக்கிறேன். எனவே இரண்டு சமூகமும் என்னை வெறுத்திருக்கிறது. இப்பொழுது இரண்டு சமூகத்தையும் நான் திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் இந்த அப்பாவியை நான் அனுப்ப வேண்டியிருந்த சிலுவையா? வேறு எதுவுமே இல்லை. நான் இந்த அப்பாவியை நான் சிலுவைக்கு அனுப்பினேன் என்று சொன்னால் யூதர்களும் திருப்திப்படுவார்கள், ரோமர்களும் திருப்திப்படுவார்கள். இதுதான் சமயமும் அரசியலும் சேர்ந்து செய்த சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சிக்கு அகப்பட்டது ஒரு அப்பாவி மனிதன். அன்று பிலாத்து யூதர்களையும் ரோமர்களையும் திருப்திப்படுத்துவதற்காக
இயேசுவை சிலுவைக்குள்ளே அனுப்புகிறார். சபையோடு செய்த அநீதியும் அதுதான். இரவு நேரத்திலே கூட்டத்தை கூடி மலமளவர் என்று முடிவெடுத்து அனுப்புகிறார்கள். இதுதான் சமயமும் அரசியலும் சேர்ந்து நடத்துகின்ற சூழ்ச்சி. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது, சூழ்ச்சிகள் எல்லாம் முடிந்தது. சமயமும் அரசியலும் நீங்கள் நினைத்து கங்கணம் கட்டி கட்டுகின்ற உங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் முடிந்தது. அப்பாவி ஒரு மனிதனை சிலுவைக்கு அனுப்புவதற்காக சமயவாதிகளும் அரசியல்வாதிகளும் ஒன்றிணைந்து செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் இப்பொழுது வெளிப்பட்டு விட்டன. எனவே இயேசுவினுடைய மரணம் அரசியல்வாதிகளிடம் சமயவாதிகளிடம் அநீதியை உலகிற்கு வெளிப்படையாக காட்டுகின்ற உன்னத அடையாளம் செய்தார். சமயமும் அரசியலும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து அப்பாவி ஒரு மனிதனுடைய ரத்தத்திற்கு ஆளாக்கப்பட்ட அந்த மனிதனை கொலை செய்தது சமயமும் அரசியலும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த பின்னணியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும், இன்று எத்தனை பேருடைய மரணத்திற்கு சூழ்ச்சிகளுக்கு நான் காரணம்? வார்த்தைகளினால் கொல்லப்படுகிற மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? எனது சிந்தனைகளிலே நான் கொள்ளுகிறவர்கள் ஏராளமா? எனது செயல்களினாலே நடைமுறைமாக்கப்பட்டவர்கள் தாராளமா? ஏன் எனக்கு இன்னமும் அந்த சூழ்ச்சியும் சிந்தனை? ஏன் நான் இன்னமும் சூழ்ச்சிகளோடு வாழுகிறேன்? தலைகளை தாழ்த்துவோம். பாடலை விளக்க செய்கிறார். Yes.
சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இது நமது ஆண்டவரின் திருவார்த்தை. ஏழாவது வார்த்தையாக அவர் அநேக வார்த்தைகளை அவர் பேசியிருந்தார்கள். திருச்சபையில் ஏழாவது வார்த்தையாக, நிறைவு வார்த்தையாக, பிதாவே, என் ஆவியை ஒரு கரத்திலே ஒப்படைக்கிறேன். பிதாவோடு ஆரம்பித்த பயணம் மறுபடியும் பிதாவோடையே நிறைவு செய்கிறார். ஆவியை ஒரு கரத்திலே ஒப்படைக்கிறேன். ஒவ்வொரு ஜூதனும் இரவு நேரத்திலே அவன் படுக்கைக்கு செல்லுகின்ற வேலையில் இந்த ஜெபத்தை அவன் ஜெபித்து அவன் படுக்கைக்கு செல்லுவான். என் ஆவியை ஒரு கரத்திலே ஒப்படைக்கிறேன். ஏனென்றால் தூதர்களை பொறுத்தவரை ஆவி அல்லது ஊழியம் இறைவனிடமிருந்து வருகிறது. அது இறைவனுக்கே சொந்தம் என்ற உணர்வு அவர்கள் மத்தியிலே இருந்தது. எனவேதான் ஆண்டவர் இயேசுக்கும் அந்த ஒரு ஜூதனாக, ஒரு ஜூத குடும்பத்திலே பிறந்தவராக இந்த ஜெபத்தை ஜெபித்து தனது ஆவியை கடவுளத்திலே ஒப்படைக்கிறார். எனவே இந்த ஆவியை ஒப்படைக்கின்ற செயல் சிறப்பாக முக்கியமானது என்று பார்க்கின்ற போது, அதாவது பவுலோ ஃப்ரே என்று சொல்லப்படுகிற ரோம ஒரு கல்வி மேதை இருந்தார். அவர் சொல்லுகின்ற ஒரு அழகான சிந்தனை இருக்கிறது. ஒரு மனிதன் வாழும்போது தன்னாலே எதனை சாதிக்க முடியவில்லை என்று உணர்ந்தால் அவனுடைய மரணம் ஏதேனும் ஒன்றை சாதிக்கும் என்றால் அவன் மரிப்பது நல்லது. விசித்திரமான ஒரு கூட்டுத்தான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் வாழும்போது தன்னாலே பெரிதாக ஒன்றை சாதிக்க முடியவில்லை, நான் இறந்தால் இந்த இறப்பினால ஒரு காரியம் இந்த உலகில் நடக்கும் என்று அவன் கருதினால் அவன் இறக்கிறது நல்லது. இதைத்தான் பவுலப்போஸ்தலனும் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்திலே 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே படித்தால் அவர் வேறு விதமாக இதை பேசுவார். நான் வாழ்ந்தாலும் நான் இறந்தாலும் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு. எனவே வாழ்வதன் ஊடாக கடவுள் மகிமைப்படுவார். இல்லை, நான் இறந்தால் கடவுள் மகிமைப்படுவார் என்றால் நான் இறக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன். எனவே இது வாழ்வும் மரணமும் கடவுளை மகிமைப்படுத்துவதே இலக்காக இருக்கின்றது என்று பவுல் கூறுகிறார். எனவே அதன் வகையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய மரணமும் அவருடைய வாழ்வும் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற ஒரு இடமாகவே காணப்படுகிறது. இங்கு எவ்வாறு கடவுள் மகிமைப்படுகிறார்? இயேசுடைய மரணத்தின் மூலம், அதாவது அவர் ஆவியை ஒப்படைத்ததன் மூலம். முதலாவதாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த நூற்றுவ தலைவர் இயேசுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்த அந்த ரோம போர் அதிகாரி சொல்லுகின்றார், இவர் மெய்யாகவே நீதிபரர், இவர் மெய்யாகவே கடவுளுடைய குமாரன். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல் நடைபெறுகிறது. அதாவது இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மக்கள், இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் கண்ட மக்கள், சம்பவத்தை நடத்துவதற்கு காரணமாக இருந்தவர் இப்பொழுது சொல்லுகிறார், இதோ இவர் நீதிபரர், மெய்யாகவே கடவுளுடைய மகன். இதிலே மனம் திரும்புதல் இங்குதான் ஏற்படுகிறது. நம்மை அன்பானவர்களே, நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த சிலுவை தியானத்தை குறித்து நாங்கள் பரிசுத்த வாரங்களிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் எந்த அளவிற்கு எங்கள் மனம் திரும்புதல் ஏற்படுகிறது? அன்று சிலுவையில் நடைபெற்ற காட்சிகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிற நூற்றுவ தலைவர் நேரடியாக சொல்லுகின்றார், இந்த கூற்று ஒரு எதிர் முகாமில் இருந்து வருகிறது. கேம்ப்ல இருந்தால் வருகிறது. ஒரு ஜூதன் சொல்லவில்லை,
இயேசுவின் போதனைகளை கேட்டறிந்தவன் சொல்லவில்லை. இயேசுவினுடைய மரணத்திற்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் யார் காரணமாக காணப்பட்டாலும் அவன் தான் சொல்லுகிறான். அவன் இப்பொழுது மனம் மாறுகிறான். அவன் மனம் திரும்பி பின்னர் இயேசுவின் சீடனாக அவன் மாறி அவன் தான் இங்கிலாந்துக்கு முதல் நற்செய்தி எடுத்துச் சென்றவனும் இவன்தான். எத்தனை பெரிய ஒளி நிகழ்ச்சிகள் வழிபாடுகளிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை மும்மணி தியானங்களிலே கலந்து கொண்டோம். எத்தனை பேச்சாளர்கள் இந்த ஆலயத்தில் பேசியிருப்பார்கள். எத்தனை பிரசங்கங்களை நாம் கேட்டிருப்போம். இன்னும் மனந்திருப்பதல் எங்களுக்குள்ளே ஏற்பட்டது. இதை நாம் பார்த்துக் கொண்டிருந்த நூற்றுவ தலைவர் அவன் அறிக்கையிட்டார். எனவே இன்று என்னுடைய அறிக்கையின் இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு தனது ஆவியை ஒப்புவித்த வேளையிலே நடைபெறுகின்ற இன்னும் ஒரு பிரதானமான காரியம். அங்கே இயற்கை சோகமடைந்தது. இயற்கை சோகமடைந்தது. காரிருள் ஏற்பட்டது. உலகத்திலே அந்தகார இருள் ஏற்பட்டது என்பதை லூக்கா தெளிவாக சொல்கிறார். எனவே இயேசுவினுடைய மரணம் இருளை உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தது. இயற்கை அங்கே சோகமடைந்தது. இயற்கை கண்ணீர் வடித்தது. பவுல் சொல்லுவார் ரோமர் 8:22 முழு படைப்புகள் பிரசவ வேதனை அடைகின்றது எங்களுடைய பாவங்களினால். எனவே நாங்கள் பார்க்க அழைக்கப்பட்ட காரியம் ஆண்டவர் இந்த அழகான இயற்கையை படைத்து எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் பொறுப்பை தந்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து படித்து பார்த்தால் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை இயற்கையை படைத்து இருக்கிற தந்தார். இதை பராமரியுங்கள், இதை ஆண்டு கொள்ளுங்கள், நடத்துங்கள், கவனியுங்கள். இப்பொழுது இயற்கை காரிருள் தோன்றியிருக்கிறது. காரிருள் ஏனென்றால் இயற்கை கூட அந்த மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இயற்கை தன்னுடைய துக்கத்தை, தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துகின்றது. தன்னுடைய நிலையிலிருந்து அது தன்னுடைய கவலையை தெரிவிக்கிறது. இருள் அந்த அடையாளம். அப்பாவே, இன்று எங்களுடைய பாவம் இயற்கையை கூட அழிவுக்குள்ளே தள்ளிவிட்டது. இன்றைய செய்திக்கு செல்வதற்கு இந்த நாளில் கூட மிகப்பெரிய வெப்பம் நமது இலங்கையிலே பரவுகின்றது. மிகப்பெரிய வெப்பம். இயற்கை தன்னுடைய சீற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் பக்கம் திருப்புகின்றது. மனிதர்கள் பக்கம் இயற்கை தனது கோபத்தை வெளிப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகின்றது. எனவே நான் மனம் திரும்ப வேண்டிய என்னுடைய பாவம் என் ஆண்டவரை மட்டுமல்ல, மக்களை மட்டுமல்ல, இயற்கையை கூட அழிவுக்குள்ளே கொண்டு வருகின்றது. அன்று இயேசு ஆவியை பிடித்த வேளையில் இயற்கையும் சேர்ந்து அடைகிறது. அது இன்றும் அது வெப்பத்தை வெளியிடுகிறது. தாங்க முடியவில்லை. கொடூர வெப்பம், பாவத்தின் அகோரமான வெப்பம் அது இன்று அது வெளிப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக இயேசுவினுடைய மரணம் நடைபெறுகின்ற நிலையை நாம் பார்க்கலாம். தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை கீழிருந்து மேலாக கிழிந்தது. பொதுவாக மேலிருந்து கீழாக கிழிவது சாதாரண. இது கீழிருந்து மேலாக திரைச்சீலை கிழிந்தது. இதுவரை காலம் கடவுளையும் மனிதனையும் பிரித்து நின்ற அந்த திரைச்சீலை ஆசாரியன் மட்டும் பலிபீடத்திற்குள்ளே செல்ல முடியும் என்ற அதிகாரத்தின் சீலை அது கிழிந்தது. அதிகாரம், கொடிய அதிகாரம் இயேசுவின் கொலைக்கு காரணமாயிருந்தது. அந்த அதிகாரம், சமயத்தின் அதிகாரம் இயேசுவின் மரணத்திற்கு காரணமாயிருந்தது.
இப்பொழுது அந்த அதிகாரம் கிழிந்து போனது. அது கீழிருந்து மேலாக கிழிந்தது. மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாம் வெளிப்படையாக இப்பொழுது தெரிய வந்தது. எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் தனது உயிரை அர்ப்பணித்தது அது மனம் திரும்புவதற்கான அழைப்பு. சிறப்பாக நான் தவறாக இயேசுவின் மரணத்திற்கு காவலராக இருந்திருந்தால் அன்று நீதிபதி மனம் திரும்புவதை போன்று நான் மனம் திரும்ப வேண்டிய நேரமில்லை. எத்தனையோ மனிதர்களை கொலைக்கும் அவர்களின் வாழ்வை அழிப்பதற்கும் நான் காரணமாக இருந்திருந்தால் ஆவியோ குளிக்கிறார்கள் நான் மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய பாவம் மனிதர்களை மாத்திரமல்ல, அது இயற்கையுமே அழிக்கின்றது, இயற்கையுமே வேதனைப்படுகிறது. எனவே நான் மனம் திரும்புவதன் மூலமாக இயற்கைக்கும் நான் சமாதானத்தை கொடுக்கிறேன். எனது மனம் திரும்புதல் அதிகார வெளியில் இருந்து வெளிவர வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து நாம் பார்க்கும்போது ஆவியை ஒப்புவித்ததோடு நிறைவடையவில்லை. நாங்கள் பார்க்கின்றோம் சிறப்பாக அங்கே யோவான் 19:34 போர்ச்சியோடு அவன் உண்மையிலேயே மறித்து போனாரோ என்று எண்ணி அவருடைய விழாவிலே குத்துகிறார். விழாவிலே குத்துகின்ற போது தண்ணீரும் இரத்தமும் வெளிவந்தன. விழாவிலே குத்துகிறார், செத்தவாப்பை அடிப்பதை போல அடிக்கிறார். குத்துகிறார், தண்ணீரும் திராட்சரசமும் வெளிவந்தன. அவைகள் தான் மனம் திரும்புதலின் அடையாள சின்னங்கள். தண்ணீர் ஞானஸ்தானம், திராட்சரசம் திரும்பியிருந்தது. எனவே மனம் திரும்புதல் நடைபெறுகின்ற போது திருமுழுக்கும் திருவெழுத்தும் அவசியமாகிறது. அதைத்தான் அங்கே யோவான் மறைமுகமாக காட்டுகிறார். அவரின் விழாவிலே குத்துகின்ற வேளையிலே தண்ணீரும் திராட்சரசும் தண்ணீரும் ரத்தமும் வெளிவந்தது என்பதை அவர் காண்பிக்கிறார். தண்ணீர் என்பது ஞானஸ்தானத்தின் அடையாளம், தூய்மையின் அடையாளம். ரத்தம் என்பது எங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், அது திருவிருந்தின் அடையாளம். எனவே ஞானஸ்தானத்தினரும் திருவிருந்தினரும் பெருமதி மரணத்தின் ஊடாக வெளிப்படுகிறது. எனவே அநேக வேளைகளிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவிருந்தையும் அற்பமாக நாங்கள் இருக்கிறோம். இது ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை கொடுத்ததன் விளைவாக கிடைத்த இறுதி ரத்தமும் இறுதி தண்ணீர். எனவே உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும் என்றால் ஞானஸ்தானத்தின் மீதும் திருவிருந்தின் மீதும் அதிக ஆர்வம், அதிக பக்தி நமக்கு வெளிப்படுகிறது. எனவே ஞானஸ்தானத்தில் நாங்கள் சொன்ன பொருத்தனைகளை பிசாசிலும் கிளிகளையும் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வோம். எனவே எந்த அளவுக்கு ஞானஸ்தான பொருத்தனைகள், எந்த அளவுக்கு திருவிருந்து பொருத்தனைகள் காக்கப்படுகின்றன. நடந்திருக்கிற ஒரு மனிதனின் இரண்டாவது நிலை இங்கேதான் அவன் தன்னை ஒரு விசை நிறுத்தி அவன் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு சிந்தித்ததன் பின்னர் அவன் சீடனாக யோசிக்க வேண்டும். இயேசுவின் சீடனாக அவன் வர வேண்டும். எனவே தண்ணீரும் இரத்தமும் விழாவிலிருந்து வந்ததன் பின்னர் போர்ச்சுவது இயேசுவின் உடலை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு அங்கே கொண்டு போனார். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அங்கு கல்லறையை கொடுக்கிறார். தனக்கென வைத்திருந்த கல்லறை, தன்னை அடக்கம் பண்ணுவதற்காக வைக்கப்பட்ட புதிய கல்லறை. அந்த கல்லறையை இப்பொழுது இயேசுவுக்கு கொடுக்கிறார். இவன் ரகசியமாக இருந்த சீடன் இப்பொழுது வெளியே வருகிறான்.
இவ்வளவு காலம் தூதர்களுக்கு பயத்தினாலே ரகசியமாக இருந்த சீடர் இப்பொழுது வெளிவந்து இயேசுவுக்குரிய கல்லறையை அவன் கொடுக்கிறான். இதுதான் சீடத்துவத்தின் வெளிப்பாடு. இதுதான் ஆண்டவருடைய மரணம் எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியம். அது மனம் திருப்பதற்கான அழைப்பு. இரண்டாவதாக திருமுகத்தினூடாகவும் திருவிருந்தினூடாகவும் புனிதப்பட இயேசுவின் மரணம் எங்களை அழைக்கின்றது. மூன்றாவதாக இயேசுவின் மரணம் சீடத்துவத்தை வெளிப்படுத்த அழைக்கின்றது. அந்த 61 யோசேப்பு அவன் பயந்து ஒளிந்திருந்தான். ஆனால் இயேசுவினுடைய மரணம் அவனுக்கு உத்வேகத்தை கொடுத்தது. தன்னை சீடத்துவத்தை புதுப்பித்து சீடத்துவத்தை தான் ஒரு சீடன் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு இப்பொழுது அவன் பயமில்லாமல் வெளியே வருகிறான். இதுதான் இயேசுவினுடைய மரணம் சம்பாதித்திருக்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த வார்த்தையுள்ளாக நான் எங்களை பார்த்தேன். நான் மனம் திரும்பி இருக்கிறேன். மனம் திரும்புவதற்கான ஞானஸ்தானத்தையும் திருவிருந்தையும் அர்த்தத்துடன் நான் அனுஷ்டித்து வருகிறேன். நான் இயேசுவின் சீடன் என்பதை நான் உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறேன். சற்று நேரம் அமைதியாகும்.